விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ சக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோ சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983 உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. அதனால அதை ஏன் சாக்கடை சொல்றாங்க தெரியுங்களா? டெட் சீன்னு ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? இறந்துட்டே இருக்குமா? மறந்துட்டே இருக்கும். ஆமா, சாக்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் மோர் தென் 35%. அது வாயில இருக்க முடியாது. யாரு நம்ம குடிச்சாலும் மறந்துட்டே தான் இருக்கும். அதனால மட்டும் சாக்கடல் கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த உயிரினமும் கிடையாது. ஏன்னா அந்த சால்ட் கண்டென்ட் அவ்வளவு அதிகம். எந்த உயிரினும் வாழ முடியாது. ஒரு மீன் கிடையாது, ஒரு திமிங்கலம் கிடையாது, ஒரு கடற்பாசி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே சாக்கடல் பக்கத்திலேயே இன்னொரு கடல் ஒன்று கலீலின்னு சொல்லுவாங்க, சி ஆஃப் கலீலின்னு சொல்லி. அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்கு. சாக்கடல் பக்கத்துலேயே கலீலி இருக்கு. கலீலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இருக்கு. நம்ம எந்த அனிமல் சொன்னாலும் இருக்கும். கடல் வாழ் உயிரினங்கள், கடல் வாழ் பாசிகள் எல்லாமே அது, தாவரங்கள் எல்லாமே அது இருக்கு. இது பண்ணாங்க. ஏன்டா இது இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ரிவர், இந்த ஜார்டன் ஒன்று இருக்கு. அதாவது ஜார்டன் ஒரு ரிவர் அது இருக்கு. ஜார்டன் ரிவர்ல தான் வாட்டர் வந்து எப்பவுமே நதிகள்ல இருந்து தான் கடல் போகணும். நதியில் இருக்கிற தண்ணியில தான் கடல் போகணும். ஜார்டன்ல இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கும் போகுது. ஜார்டன்ல இருக்கிற வாட்டர் வந்து சாக்கடலுக்கும் போகுது, சி ஆஃப் கலீலிக்கும் போகுது. ஆனா சாக்கடல் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த உயிரினும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே வாட்டரை பெறக்கூடிய, அதே நீரை பெறக்கூடிய சி ஆஃப் கலீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ இதுவாக இருக்கு, ஃப்ளரிஷிங்காக இருக்கு. ஏன் தெரியுங்களா? அதாவது இது வந்து சின்ன இதுதான், எக்ஸாம்லாம் கொஸ்டின் கிடையாது, அவர் எதுவும் கொஸ்டின் கிடையாது, டெஸ்ட்லாம் கிடையாது, டெஸ்ட்லாம் கிடையாது. இது ஒரு கிளாசிஃபிக்கலாக சொல்றதுக்காக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிவர், அதாவது ஜார்டன் நதியில் வரக்கூடிய வாட்டர் வந்து சி ஆஃப் கலீலிக்குள்ள போயிட்டு கோஸ் அவுட், வாட்டர் உள்ள போகுது, சி ஆஃப் கலீலி திருப்பி வெளியே போகுது. சாக்கடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுழற்பட்டது. இல்லைன்னா வாட்டர்லாம் வருது, இது சாக்கடலுக்குள்ள எல்லா தண்ணியும் அது தேக்கி வச்சுக்கிது. தேக்கி வைக்கும் என்ன ஆகுது? எவாபரேஷன், எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் எல்லாமே ஆவியாக ஆக வந்து அங்கேயே செடிமெண்ட் ஆகுது. சால்ட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது. சால்ட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனால எந்த உயிரினமும் வாழ முடியல. இதுல நம்ம வரக்கூடிய வாழ்க்கை தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்ச எல்லாத்தையும், அதாவது நாலேஜ். இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு நான் எவ்வளோ உங்களுக்கு சொன்னது தெரியல. நான் பேசுறது ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட ஷேர் இட் வித் அதர்ஸ். சி ஆஃப் கலீலி மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. அது மாதிரி அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன். நம்ம யாருக்கும் எதிரே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே போகிறீங்க, பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், கால் இருக்கும், யாரும் போகும்போது கால் தெரியாமல் போயிடும். போட்டு சண்டை போடுவாங்க, ஓகே பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆர்குமெண்ட், சண்டை, டென்ஷன். இதுதான் அன்பு வந்து நம்ம முன்னோருக்கு கொடுக்குறது. சி ஆஃப் கலீலி மாதிரி வாட் எவர் நமக்கு வர கிடைக்கக்கூடிய எல்லாரும் நாலேஜ், அறிவு, அப்புறம் லவ் அண்ட் அஃபெக்ஷன், எவ்ரிதிங் ஷேர் பண்ணாம, கேர் பண்ணாம அவர் லைஃப் வில் பி லைக் சி ஆஃப் கலீலி. இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாக்கடல் மாதிரி அதுவும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த சின்ன கருத்தை கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. என்னை இவ்வளோ நேரம்
B2 Agri அறிமுகப்படுத்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் ஓகே சார் கொஞ்சம் பேசுங்க சார் ரப்பிங் பாருங்க எடுத்துட்டியாமா ஓகே தங்கள் வெற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். B2 Agri மற்ற முறைகளை காட்டிலும் எவ்வாறு சிறந்தது என்பதை கூட அவர்களே அன்புடன் ராஜாராம் சார். விவசாயிதான் நம்முடைய உயர்ந்த பாரம்பரியமான தொழில். அந்த தொழிலை நாம் எப்படியாவது செய்தே ஆக வேண்டும். அதிலே பெயர் பெற வேண்டும், அதிலே லாபம் ஈட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆவற்பட்டு அதிலே பாடுபட்டு விவசாயம் செய்து பல அண்ணல்களை இன்னல்களெல்லாம் அடைந்து இனி இந்த விவசாயமே வேண்டாம் என்று வெறுத்து போயிருந்த காலகட்டத்தில் நம்முடைய B2 Agri அறிமுகம் செய்யப்பட்ட திரு மேகலா அவர்கள் எங்களுக்கு சில ஆலோசனையை சொன்னார்கள். அந்த ஆலோசனையின்படி நான் திண்டுக்கல் மாவட்டம் அன்றிமலையில் ஒரு 30 ஏக்கர் எஸ்டேட் வாங்கியிருக்கிறது. அந்த எஸ்டேட்டை எப்படியாவது வளப்படுத்தி ஆக வேண்டும் என்று விரும்பிய போது நாம் எப்படி செய்தால் வெற்றி பெற முடியும்? இந்த விவசாயத்தின் இப்போதெல்லாம் மழையை பொறுத்துப்பட்டு இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் அங்கே வந்து ஜாலியாக பொழுதுபோக்குக்காக நிலத்தை வாங்கி விவசாயிகள் எல்லாம் நிலத்தை விவசாயத்தை விட்டு கீழே வந்து விட்டார்கள். விவசாயம் செய்யவில்லை. எப்படியாவது நாம் இதில் வெற்றி பெற வேண்டும். எனது மருமகன் திரு அழகசாமி அவர்கள் இந்த நிலத்தை வாங்கி மாமா நீங்க எப்படியாவது நாம் விவசாயம் செய்தே ஆக வேண்டும். நீங்கள் முன்பெல்லாம் விவசாயத்தை பற்றி எவ்வளவோ சொல்வீர்கள், இப்பொழுது வெறுத்து போய்விட்டீர்கள். வாருங்கள், இப்பொழுது இளைய தலைமுறை வந்துவிட்டது. B2 Agri என்று இருக்கிறது. இன்டர்நெட்டில் நான் பார்த்தேன். திரு மேகலா என்பவர் உங்களுடன் அடிக்கடி தொடர்பு கொள்வார். உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அவர்களை கேளுங்கள், அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதே மாதிரி செய்யுங்கள் என்று சொன்னார். திரு மேகலா அவர்களை தொடர்பு கொண்டார்கள். சார், நீங்கள் எத்தனை ஏக்கர் விவசாயம் செய்ய? அம்மா 40 ஏக்கர் 50 ஏக்கர் இருக்கு. ஒரு 10 ஏக்கருக்கு மட்டும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்றாரு. ஆனா நம்பிக்கை இல்லை. நிறைய செஞ்சு கஷ்டப்பட்டு போனேன். கடைசி நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டர் உட்கார சம்பாதிச்சுட்டு போறாங்க. மலையில போய் உட்கார வச்சு வயசான எண்ணி போய் உட்கார வச்சுட்டு இருக்காராமா? இல்லைங்க சார், நாங்க தர உரத்தை இதை வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க அப்படின்னா ஒரு 10 ஏக்கருக்கு மாத்திரம் அவர்கள் அறிவுரை சொல்லியபடி அந்த அந்த உரத்தை வாங்கி கொண்டு போய் நிலத்திலே போட்டோம். அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. லோடு கணக்கில் குப்பையை கொண்டு வந்து ஒரு 50 மாடு 100 ஆடு இத்தனை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி என்னமோ சொல்லி வச்சுருக்காங்க. என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. வாடையும் முடியல, பக்கத்தில் இருக்க முடியல, ஹில்ஸும் இல்லை, இருக்கவும் முடியல. ஆளுங்க மனதை இது ஓடிடும், தூக்கிட்டு வர முடியல. ஹில்ஸா மேலே ஏறி இறங்குங்க. சாதாரண இல்லை. நீ எல்லாம் தரையில் விவசாயம் பண்ணுவீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வாங்கி வந்துடும். ஹில்ஸ் அப்படி கிடையாது. ஹில்ஸில் போனால் லாரியில் போய் ஜீப்பில் போய் ஆளுகளை செலவு கொண்டு போகணும். சாதாரண ஒரு பேக்கில் ஏற்பட்டாங்க. ஏமா இதை கொடுத்துருக்கீங்க, என்ன செய்ய முடியுது? நம்ம ஜீப்புமா மந்த மாதிரி இருக்கு சார். நாங்கள் சொல்றதா போட்டு பாருங்க சார். முதல்ல நம்பிக்கையே வரல. செய்வோம்
அப்படின்னு சொல்லி சொன்னேன். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல காஃபியில போட்டுக்கோம், முழுசா போடல. காஃபியில போட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, சும்மா கொஞ்சம் தான் லேபர் தான் இருந்தாங்க, 2 பேர் தான். 10 ஏக்கர் நிலத்துக்கு உரம் கொண்டுட்டு போகணும்னா அந்த உரத்தை அங்கிட்டு கொண்டுட்டு வைக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். 50 லேபர் வந்து செலவழிக்கிறது. 50 லேபர் வந்து அங்கே இருக்கிற குப்பையை கொண்டு வைக்கிறதுக்கு 50 பேர் ஆயிடும். அதை எடுத்து போய் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்னொரு 40 பேர் வரும். ஆனா 4 பேருங்க 10 ஏக்கரை ஒரே நாள் சிம்பிளா. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, என்ன ஏதோ வச்சிருக்க வருமா, வெள்ளையா இருக்க சாம்பல் மாதிரி இருக்கு, எந்த வாழையும் வரல அப்படின்னு. மாமா அதை நீங்க வச்சு முடிச்சிட்டீங்கல்ல, ரைட், அதை என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் மருந்து மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. சும்மா தான் 200 மில்லியில போய் கலந்து கொடுங்க அப்படின்னு. அப்பா இதெல்லாம் கலந்துனா என்ன வாடகைக்கு, இந்த வாடகைக்கு மருந்து பூச்சி எல்லாம் சாங்க, இது என்னப்பா என்னமோ இருக்காது. ஆனால் அதையும் கலந்து அடிச்சு பார்த்தாங்க. கரெக்டா அவர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி பூக்கள் ஒண்ணு கூட உதறல. ஒரே மாதிரியான பூக்கள் பூத்தது, ஒண்ணு கூட உதறல. அடுத்தவங்க பழையபடிக்கு என்ன சொன்னாங்க, சார் இன்னொரு தடவை நீங்க இதை நீங்க வச்சு பாருங்க, மீண்டும் செய்யுங்க அப்படின்னாங்க. இல்லவா கொஞ்சம் போருங்க, எனக்கு என்ன இருக்குங்கிறத நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. ஆனா 2வது கொடுத்தோம்னா மருந்து செய்யணும், ஒரே ஒரு தடவை தான் கொடுத்தோம். அந்த எஃபெக்டை மற்ற விவசாயிகளுக்கு பார்க்க போது ஏற்கனவே ஒரு செக்ரட்டரியேட்ல இருந்தவங்களுடைய நிலம். சரி, நிறைய நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, ஆச்சரியமா அந்த அம்மா வந்து கொடுத்தாரு, யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாரு, என்ன பண்றாங்க பாக்குறாங்கன்னு வந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆட்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தப்போ ஏதோ கொஞ்சம் ஒரு பையில கொண்டு வந்தா கொஞ்சமா வரம் போட்டு வச்சிருக்காங்க, அதனால நல்லா இருக்க பாருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே பார்த்து வந்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, சார் இது எப்பயுமே இந்த அளவுக்கு இல்லை, பூத்து இருக்கு அப்படின்னு. ஒரு அனுபவமான ஒருத்தர் சொன்னாரு, இந்த காப்பி செடியெல்லாம் எனக்கு பார்க்க பயமா இருக்கு, இவ்வளவு காய் காய்ச்சி தொங்குது, அடுத்த வருஷம் இது காய்க்குமா காய்க்கிறதோ செடி செத்து போகுமான்னு தெரியல, யார் இந்த உரம் கொடுத்தாங்க, இதை நல்லா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அதாவது காப்பி மரம் வந்து ஒரு மழை பெஞ்ச உடனே ஒரு பூ பூக்கும், அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு போகும்போது ஒரு லேயரா பூ பூத்துட்டு ஒரே மாதிரி சடச்சடையா தொங்குதுங்க. அதே மாதிரி காய்ச்சது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. கடைசியில் அப்பதான் நினைச்சேன், சொன்னதெல்லாம் நம்ம நினைக்காம போயிட்டோம். ஏன்னா விவசாய நாடு, விவசாய பூமி நினைச்சிட்டு பழைய முறையிலே நம்ம கையாண்டு ஆட்டு எருவுக்கு போனா அலையணுங்க, மாட்டு எருவுக்கு அலையணும், உரத்துக்கு அலையணும், இவ்வளவு கொண்டுட்டு வந்து அதை போட்டு பறதுக்குள்ள பாடுபட்டு அதை ஈல்டு கிடைக்கல. ஆனா மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா சாதாரணமா கொடுத்தாங்க, அதை கொண்டு போட்ட உடனே அந்த செடியினுடைய பாடு, அந்த செடியினுடைய அமைப்பு எல்லாமே மிகப்பரமாக தான் இருந்தது. ஸ்ப்ரே பண்றதுல பெப்பர்ல பட்டதுங்க, சும்மா அந்த செடி பார்த்ததுன்னா அப்புறமா இருந்தது. ஆனா நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். என் மருத்துவர் சொன்னாரு, பாபா நீங்க ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது இந்த கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவை எடுங்க, ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் எடுத்து ப்ரூவ் பண்ணி வைங்க, நல்லா இல்லைன்னா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு கேட்கறான்னு. விடுப்பா நீ கம்பெனி நீ சொன்னாலும் நான் செஞ்சேன், முழுமலை தான் செய்யல. ஆனா அவருடைய பலனை அதுக்கு அப்புறம் தான் அனுபவிச்சேன். முதல்ல அறிவு வரல, பட்டதுக்கு அப்புறம் தான் அறிவு வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா பீட்டுன்னு சொன்னாங்க, என்னப்பா இதோ சொல்லிட்டு இருக்காங்க நினைச்சேன். அற்புதமான ஒரு மென்பவர் கிடையாது. நாம என்ன நினைக்கிறோமோ நினைச்சல காட்சியே அழகா வந்ததுங்க. லெமன்ல அந்த செடியை வெட்டி எடுத்துருந்தோம். இந்த ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா வச்சதுல அந்த லெமன்ல பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்ல அஸ்பர் கிரீன் ஃபார்முடைய லெமன் அதுக்கு ஒரு தனி ரேட்டை கொடுத்தாங்க.